நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. எக்ஸாம்பிள் 1 பாருங்க. இந்த கார்பன் செயின்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் பிரசண்டா இருக்கு. அந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்புமே சேம் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? என்ன ஃபங்க்ஷனல் குரூப் சொல்லுங்க பார்க்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? COOH COH அப்படிங்கிற கார்பாக்சிலிக் ஆசிட் தான் பிரசண்டா இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கார்பன் செயின்ல லாங் கார்பன் செயின் எப்படி செலக்ட் பண்ண போறோம், நம்பரிங் எப்படி கொடுக்க போறோம் அதை நம்ம பார்க்க போறோம். சரி, எப்பவுமே நம்ம ஃபங்க்ஷன் குரூப்பை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வந்து கார்பன் செயினை செலக்ட் பண்ணணும். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் இருக்காங்க. இப்போ டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப்பா இருந்தாங்கன்னா நம்ம ஆசிடுக்கு தான் பீரியாரிட்டி அதிகம். ஓகேவா? அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருப்போம்னா இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் குரூப் ரெண்டுமே சேம். ஓகேவா? ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப்பையுமே நம்ம என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும். அப்போ சப்போஸ் நீங்க ஸ்ட்ரெயிட்டா எடுத்திருந்தீங்க அப்படின்னா லீனியரா நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 கார்பன் ஆட்டம் வருது இந்த கார்பன் செயின்ல. ஓகேவா? அப்படி இல்லாம நீங்க இப்படி கட் பண்றீங்க அப்படின்னா 1 2 3 4 5 கார்பன் ஆட்டம் தான் வருது. ஓகேவா? ஆனா நீங்க ஸ்ட்ரெயிட்டா கட் பண்றதை விட இந்த மாதிரி கட் பண்றப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப்புமே இன்க்ளூட் ஆகுறாங்க. ஓகேவா? அப்ப இதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இங்க 1 இங்க 2 இங்க 3 இங்க 4 இங்க 5. இப்போ நம்ம லீனியரா கட் பண்றப்போ 8 கார்பன் ஆட்டம் வரக்கூடிய ஒரு லாங் கார்பன் செயின் நமக்கு கிடைக்குதுங்க சார் அப்படின்னு சொன்னாலும், அப்படி இருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷன் குரூப்பை இன்க்ளூட் பண்ணக்கூடிய இந்த கார்பன் செயின் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம நம்பரிங் கொடுக்க போறோம். நம்பரிங் கொடுக்கறப்போ இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து கொடுக்க போறோமா ரைட் சைட்ல இருந்து கொடுக்க போறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் வரும். ஓகேவா? சப்போஸ் இங்க ஒரு ஆசிட் இருக்கு, இங்க ஒரு ஆல்டிகைட் இருக்குன்னா நம்ம ஆசிட்ல இருந்து நம்பரிங் கொடுத்துருப்போம். ஏன்னா ஆசிட் தான் நம்ம பீரியாரிட்டி கொடுக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடியது ரெண்டுமே ஆசிட் தான். அப்படிங்கிறப்போ எப்படி நம்ம நம்பரிங் கொடுக்க போறோம் அப்படின்னா, சரி இப்போ இங்க அட்டாச் ஆகிக்கக்கூடிய சப்ஸ்டன் குரூப் யாரு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? சப்ஸ்டன் குரூப் வந்து இங்க எத்தில், இங்க ப்ரோப்பைல். ஓகேவா? ப்ரோப்பைல்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டாங்கன்னா ப்ரோப்பைல், ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சாங்க அப்படின்னா அவங்க நம்ம எத்தில் சொல்லிடுவோம். அப்போ எத்தில் அப்படிங்கிறவங்க ஒரு சப்ஸ்டன் குரூப், ப்ரோப்பைல் அப்படிங்கிறவங்க ஒரு சப்ஸ்டன் குரூப். இவங்களுடைய அல்பபெட்டிக் ஆர்டர் பார்க்கணும். அல்பபெட்டிக் ஆர்டர்ல இ லெட்டர் ஃபர்ஸ்ட் வராங்களா பி லெட்டர் ஃபர்ஸ்ட் வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஓகேவா? அல்பபெட்டிக் ஆர்டர் பார்க்குறப்போ இ தான் ஃபர்ஸ்ட் வராங்க. அப்போ எத்திலுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ நீங்க இங்கிருந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 4th கார்பன்ல எத்தில் குரூப் பிரசன்ட் ஆகுது. அப்படி இல்லாம நம்ம இங்கிருந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 செகண்ட் கார்பன்ல எத்தில் குரூப் பிரசன்ட் ஆகுது. அப்போ இங்க தான் நம்ம நம்பரிங் கொடுக்கணும் லெஃப்ட் சைட்ல இருந்து. ஏன்னா எத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு பீரியாரிட்டி அதிகம் அல்பபெட்டிக் ஆர்டர் வச்சு பார்க்குறப்போ. அப்போ எத்தில் வந்து அட்ஜஸ்டன்ல வர மாதிரி நம்ம நம்பரிங் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ இங்க 1 இங்க 2 இங்க 3 இங்க 4 இங்க 5. அப்போ செகண்ட் கார்பன்ல எத்தில் குரூப் பிரசன்ட் ஆகுறாங்க, 4th கார்பன்ல ப்ரோப்பைல் குரூப் பிரசன்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம நேம்ல எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கான கார்பன் செயின் செலக்டட் அண்ட் நம்பரிங் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க செகண்ட் ஒன். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு லீனியர் கார்பன் செயின் தான். இங்க ஒரு சப்ஸ்டன் குரூப் பிரசன்டா இருக்காங்க. யாருன்னா மெத்தில் அப்படிங்கிற சப்ஸ்டன் குரூப் பிரசன்டா இருக்காங்க. ஓகேவா? சார் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க கூடாதாங்க சார் அப்படின்னா நீங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா 1 2 3 4 4 கார்பன் தான் இருக்கு. ஓகேவா? அதுவே நீங்க லீனியரா எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம் இருக்கிற ஒரு கார்பன் செயின் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்போ சரி சரி வேற மாதிரி கட் பண்ணலாம்னா இப்படி கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ என்னது 5 கார்பன் இருக்கிற கார்பன் செயின் தான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்படிங்கிறப்போ நம்ம எதை செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா லீனியரா இருக்கிறதா செலக்ட் பண்ண போறோம். நீங்க லீனியரா இருக்கிற கார்பன் செயினை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து பாருங்க நமக்கு எவ்வளவு இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா 6 1 2 3 4 5 6. இதை நம்ம செலக்ட் பண்ணணும். சரி, லாங் கார்பன் செயின் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? லாங் கார்பன் செயின் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நாம நம்பரிங் கொடுக்க போறோம். லெஃப்ட் சைட்ல இருந்து கொடுக்க போறோமா ரைட் சைட்ல இருந்து கொடுக்க போறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கும். இப்போ சப்ஸ்டன் குரூப் யாரு மெத்தில். சப்ஸ்டன் குரூப் எப்பவுமே நம்ம நம்பரிங் கொடுக்குறப்போ அட்ஜஸ்டன்ல வர மாதிரி தான் நம்பரிங் கொடுக்கணும். ஓகேவா? நீங்க இங்க இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து நம்பரிங் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4th கார்பன்ல மெத்தில் குரூப் பிரசன்ட் ஆகுது. அதுவே இங்க இருந்து நம்பரிங் கொடுத்தீங்கன்னா 3rd கார்பன்ல மெத்தில் குரூப் பிரசன்ட் ஆகுறாங்க. அப்போ இந்த ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம நம்பரிங் கொடுக்கணும். அப்போ 3rd கார்பன்ல மெத்தில் வர மாதிரி தான் நம்ம நம்பரிங் எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, அப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 3. இந்த எக்ஸாம்பிள் 3ல பாத்தீங்கன்னா இந்த கார்பன் செயின்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் பிரசன்ட் ஆயிக்கிறாங்க. அவங்க யாரு ஆல்டிகைடு. ஓகேவா? CHO அப்படிங்கிறவங்க யாரு ஆல்டிகைடு.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லாங் கார்பன் செயினை செலக்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி லீனியர் எடுக்க கூடாது, ஏன்னா ஃபங்க்ஷன் குரூப் இந்த இடத்துல பிரசன்ட் ஆகல லீனியர் கார்பன் செயின்ல. அப்போ ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடிய கார்பன் செயின் தான் நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்குவோமா. அப்போ லாங் கார்பன் செயின் இல்லைன்னா நம்ம கார்பன் செயினை செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பரிங் கொடுக்க போறோம். எப்பவுமே ஃபங்க்ஷன் குரூப்புக்கு தான் பீரியாடிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அது இங்க 1 வந்து இங்க 2 இங்க 3 இங்க 4 வந்துடும். ஓகே. அப்போ இவங்க யாரு, சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப். எத்தனாவது கார்பன்ல பிரச்சனை ஆகிக்கிறாங்க, செகண்ட் கார்பன்ல இந்த மெத்தில் அப்படிங்கிற சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் பிரச்சனை ஆகிக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கணும். ஓகேவா. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த கார்பன் செயின்ல 2 ஃபங்க்ஷன் குரூப் பிரச்சனை ஆகிக்கிறாங்க. ஒருத்தங்க ஆசிட், இன்னொருத்தங்க டபுள் பாண்ட் அப்படிங்கிற அல்கீன் சிஸ்டம். அப்போ நம்ம இப்படி தான் கட் பண்ணி எடுப்போம். கரெக்டா, இப்படிதான் கட் பண்ணி எடுப்போம். நம்பரிங் கொடுக்குறப்ப ஆசிட் தான் நம்பரிங் கொடுக்கணும். இங்க 1 இங்க 2 இங்க 3 இங்க 4. ஓகேவா. அப்போ எத்தில் அப்படிங்கிறவங்க யாரு, சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப்பா நம்ம எடுத்துக்கணும். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த கார்பன் செயின்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் குரூப் தான் பிரச்சனை இருக்குது, பிளஸ் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் பிரச்சனை இருக்கிறாங்க. ஓகேவா. அப்போ நம்ம ஒரு லாங் கார்பன் செயின் எடுத்துக்க போறோம். சைனைடு அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் குரூப்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டமையும் நம்ம நம்பர் ஆஃப் கார்பன்ல ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் பாருங்க 1 2 3 4 5 6 கார்பனுக்கு லென்த்தான ஒரு லாங் கார்பன் செயின் நம்ம எடுத்துட்டோம். இந்த கார்பன் செயின்ல 4th பிளேஸ்ல மெத்தில் குரூப் வராங்க. அப்ப நம்பரிங் கொடுக்குறப்ப சைனைடு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் குரூப்ல தான் நம்ம நம்பரிங் கொடுக்கணும். அப்போ ரைட் சைட்ல இருந்து நம்பர் கொடுக்கணும். இங்க 1 இங்க 2 இங்க 3 இங்க 4 இங்க 5 இங்க 6 வந்துருவாங்க. ஓகேவா. அப்போ 4th கார்பன்ல மெத்தில் குரூப் அப்படிங்கிற சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் வர மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேவா. அடுத்த 6th ஒன் லாஸ்ட் ஒன் பாருங்க. இங்கேயும் 2 ஃபங்க்ஷன் குரூப் பிரச்சனை இருக்கிறாங்க. ஒருத்தங்க அமைடு, ஒருத்தங்க அல்கீன். நம்ம அமைடு அல்கீன் இவங்க 2 பேர்ல யாருக்கு பீரியாடிக் அதிகம், அமைடுக்கு தான் அதிகம். அதுக்கப்புறமா தான் அல்கீன் வருவாங்க. அப்போ நம்ம கார்பன் செயின் எப்படி கட் பண்ண போறோம்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நம்பரிங் எங்க இருந்து கொடுக்க போறோம், இங்க இருந்து கொடுக்க போறோம் 1. அப்ப அமைடுல இருக்கிற அந்த கார்பனுடைய நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் நம்மள ஆட் பண்ணிக்கணும், கவுண்டிங்ல ஆட் பண்ணிக்கணும். அப்ப இங்க 1 இங்க 2 இங்க 3 இங்க 4. ஓகேவா. அப்போ இங்கேயும் மெத்தில் அப்படிங்கிறவங்க தான் சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப்பா நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. அப்போ இதுக்கு எப்படி சார் நம்ம யூபிஎஸ்சி நேம் எழுத போறோம் அப்படிங்கிறது நம்ம யூனிட் வைஸ் பாக்குறப்ப டீடைலா நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா. அப்போ நம்ம இங்க ஓரளவு பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் செயின் இருக்கிறாங்க, அலிபாட்டிக் செயின்ஸ். ஓகேவா. அலிபாட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த அலிபாட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ்ல ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் பிரசன்ட் ஆகிறப்போ பிளஸ் 1 or more ஃபங்க்ஷன் குரூப் பிரசன்ட் ஆகிறப்போ கார்பன் செயினை எப்படி நாம வந்து லாங் கார்பன் செயினை செலக்ட் பண்றது, எப்படி நம்பரிங் கொடுக்கறது அப்படிங்கறது நம்ம டீடைலா பார்த்துட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அலிசைக்ளிக் காம்பவுண்ட். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ல பார்ப்போம். ஓகேவா. இந்த இதுல ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல ஏசைக்ளிக்னா அலிசைக்ளிக் நம்ம சொல்ற இந்த இடத்துல. ஓகேவா. அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா யார் யாரு அப்படிங்கறத நேம் ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். இங்க எப்படி நம்ம வந்து நம்பரிங் கொடுக்க போறோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிளா இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல பாருங்களேன். இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல இதை நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி சொல்லுவோமா. இங்க ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ ஒரு கார்பனோட வேலன்சி 4 தானே, இங்க 2 வேலன்சி ஃபில் ஆயிடுச்சா, இங்க ஒரு வேலன்சி இங்க ஒரு வேலன்சி, அப்போ இன்னும் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிறதா இங்க அர்த்தம். ஓகேவா. இங்க 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிறதா அர்த்தம். நம்ம ஹைட்ரஜன் நோட் பண்ணி காட்டணுங்கிற அவசியம் இல்லை, இப்படி போட்டாலே ஹைட்ரஜன் இருக்கிறதா தான் அர்த்தம். ஓகேவா. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணோம்னா இவனோட நேமுக்கு முன்னாடி நம்ம சைக்ளோங்கிற வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்க போறோம். இவங்க 3 கார்பன் இருக்கிறாங்க, எல்லாமே சிங்கிள் பாண்ட்ல இருக்கிறாங்க, பிளஸ் இவங்க சைக்ளிக் சிஸ்டமா இருக்கிறாங்க. சைக்ளிக் சிஸ்டமா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்ல போறோம்னா இவங்களுக்கு பேர் நம்ம சைக்ளோ 3 கார்பன் இருக்கிறதுனா புரோப்பேன், சைக்ளோ புரோப்பேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 4 கார்பன் ஆட்டம் பிரச்சனை இருக்குது, பிளஸ் இவங்களும் சைக்ளிக் சிஸ்டமா இருக்கிறாங்க. அப்ப இவங்க நம்ம சைக்ளோ பியூட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். சைக்ளோ பியூட்டேன் ஏன்னா 4 கார்பன் ஆட்டம் பிரச்சனை இருக்கு. அப்ப இவங்க என்ன வந்துருவாங்க 1 2 3 4 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ சைக்ளோ பென்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். சைக்ளோ பென்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்ப இவங்க யாரை வருவாங்க பாருங்க, நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3 4 5 6. அப்போ இவங்க சைக்ளோ ஹெக்சேன். ஏன்னா 6 கார்பன் ஆட்டம் இருந்தாங்கன்னா ஹெக்ஸ், எல்லாமே சிங்கிள் பாண்டடா இருக்கிறாங்க, அப்போ ஹெக்சேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. அப்ப நம்ம சைக்ளோ ஆக்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். சைக்ளோ ஆக்டேன் ஏன்னா நம்பர் ஆஃப் கார்பன் 8. ஓகேவா. அப்போ சைக்ளோ ஆக்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். சரி, இந்த மாதிரியான சைக்ளிக் காம்பனன்ட்ஸ்ல ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் பிரசன்ட் ஆகுறாங்க, இல்லைன்னா 1 or more சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் பிரசன்ட் ஆகுறாங்க, இல்லைன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் பிரசன்ட் ஆகுறாங்க அப்படின்னா இங்க எப்படி நம்ம நம்பரிங் கொடுக்க போறோம்
அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸாம்பிளா பாருங்க, இது சைக்ளோபியூட்டேன். ஓகேவா? இது சைக்ளோபியூட்டேன். இந்த சைக்ளோபியூட்டேன்ல ஒரு சப்ஸ்டிட்யூஷன் குரூப் பிரசன்ட் ஆயிக்கிறாங்க. ஓகேவா? அவங்க யாரு? C2H5 அப்படினாலும் CH3 CH2 அப்படினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? CH3 CH2 அப்படினாலும் C2H5 அப்படினாலும் ஒண்ணுதான். இவங்களுடைய மாலிகுலர் ஃபார்முலா தான் இவங்க C2H5. இவங்க யாரு? எத்தில் குரூப். ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம். ஓகேவா? எத்தில் குரூப். இப்போ இந்த சைக்ளோபியூட்டேன்ல எத்தில் குரூப் பிரசன்டா இருக்கு. ஓகேவா? இப்போ எப்படி சார் நம்பரிங் கொடுக்கறது அப்படின்னா, எந்த கார்பன்ல அவங்க அட்டாச் ஆயிக்கிறாங்களோ அதுதான் நம்பர் 1. ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம இங்க நம்பர் கொடுக்கறது இல்ல. ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூஷன் குரூப் மட்டும் ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த சப்ஸ்டிட்யூஷன் குரூப் எந்த கார்பன்ல பிரசன்ட் ஆயிக்கிறாங்க அப்படிங்கிற நம்பரிங் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அப்ப நம்ம எத்தில் சைக்ளோ பியூட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். எத்தில் சைக்ளோ பியூட்டேன். ஓகேவா? இப்போ இவங்க யாரு? சைக்ளோ எக்ஸேன். சைக்ளோ எக்ஸேன்ல என்ன குரூப் பிரசன்டா இருக்கு? மெத்தில் அப்படிங்கிற குரூப் பிரசன்ட் ஆகிக்குது. அப்ப எத்தனாவது பொசிஷன்ங்கிறத நம்ம நோட் பண்ண தேவையில்லை. அப்ப மெத்தில் சைக்ளோ எக்ஸேன் அப்படின்னு சொல்லிடுவோம். மெத்தில் சைக்ளோ எக்ஸேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, OH பிரசன்டா இருக்கு. OH அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இருந்து இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. எப்படின்னா, இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆகிக்கிற இந்த குரூப்ஸ் யாருன்னா எத்தில் குரூப். இவங்க ஒரு சப்ஸ்டிட்யூஷன் குரூப்ஸ். இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆகிக்கிற இந்த குரூப் ஒரு மெத்தில் குரூப். இவங்களும் சப்ஸ்டிட்யூஷன் குரூப்ஸ், பதிலீட்டு தொகுதிகள். ஓகேவா? ஆனா இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆகிக்கிறவங்க ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் பிரசன்ட் ஆகுறாங்கன்னா நேமுக்கு பின்னாடி அவங்களுடைய நேம் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? IUPAC நேமுக்கு பின்னாடி ஆல்கஹால் வந்தா ஆல் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அப்ப இவங்க சைக்ளோ எக்ஸேன். சைக்ளோ எக்ஸேன்ல ஆல்கஹால் வந்துக்கிறதுனால நம்ம சைக்ளோ எக்ஸனால் அப்படின்னு சொல்லிடுவோம். சைக்ளோ எக்ஸனால் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, இங்க 2 டிஃபரெண்ட் சப்ஸ்டிட்யூஷன் குரூப் வந்துட்டாங்கன்னா எப்படி நம்ம நம்பரிங் கொடுக்க போறோம்? சேம் அங்க பார்த்தா அதே கான்செப்ட் தான். சரி, ஃபர்ஸ்ட் இந்த சைக்ளிக் சிஸ்டம் யாருன்னு பாருங்க. இவங்க சைக்ளோ பென்டேன். ஓகேவா? ஏன்னா 5 கார்பன் ஆட்டம் இருக்கிற ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட். இந்த சைக்ளோ பென்டேன்ல 2 சப்ஸ்டிட்யூஷன் குரூப் பிரசன்ட் ஆயிக்கிறாங்க. ஒருத்தங்க மெத்தில், ஒருத்தங்க எத்தில். யாருக்கு நம்ம பீரியாடிக் கொடுக்கணும், நம்பரிங்ல ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெத்திலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் M, எத்திலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் E. ஓகேவா? யாருக்கு கொடுக்கணும்? M. சரி, M வருவாங்களா, E வருவாங்களா? E தான் ஆல்பபெட்டிக்கலா ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்ப இங்க தான் நம்ம 1 கொடுக்கணும். இங்க நீங்க 1 கொடுத்துட்டீங்கன்னா 2 இங்க கொடுக்கலாமாங்க சார் அப்படின்னா, இங்க நீங்க 2 கொடுத்தீங்கன்னா இங்க 3, இங்க 4, இங்க 5, ஃபிஃப்த் கார்பன்ல தான் மெத்தில் வருது. அப்படி இல்லாம இப்படி ரிவர்ஸ்ல கொடுத்தீங்கன்னா இங்க 1, இங்க 2, செகண்ட் கார்பன்லயே மெத்தில் வந்துடும். அப்ப இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4, இங்க 5, இப்படிதான் நீங்க நம்பரிங் கொடுக்கணும். ஓகேவா? ஏன் இங்க 1 கொடுத்தாங்கிறது உங்களுக்கு புரியுதா? எத்தில் அப்படிங்கிற குரூப் வந்திருக்காங்க. ஆல்பபெட்டிக்கலா எத்திலுக்கு E லெட்டர் வருவாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் பீரியாடிக் முன்னாடி வந்துருவாங்க. மெத்திலுக்கு M வராங்க. ஓகேவா? அப்போ மெத்தில விட M லெட்டரை விட E லெட்டர் தான் பீரியாடிக் முன்னாடி வரதுனால அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். செகண்ட் ஒன் பாருங்க. இவங்க யார் அப்படின்னா சைக்ளோ எக்ஸேன். கரெக்டா? 6 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் சைக்ளோ எக்ஸேன். இந்த சைக்ளோ எக்ஸேன்ல 3 சப்ஸ்டிட்யூஷன் குரூப் பிரசன்ட் இருக்கிறாங்க. ஓகேவா? 3 சப்ஸ்டிட்யூஷன் குரூப். இங்க மெத்தில், மெத்தில், எத்தில். சரி, இங்க நம்ம யாருக்கு நம்பர் 1 கொடுக்க போறோம் அப்படின்னா, இங்கேயும் பாருங்க எத்தில் அப்படிங்கிற குரூப் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட்னா ஆல்பபெட்டிக்கலா ஃபர்ஸ்ட் வருவாங்க. இங்க நம்ம நம்பர் 1 கொடுத்துருவோம். அப்ப இங்க நம்பர் 2, இங்க 3, இங்க 4, இங்க 5, இங்க 6 கொடுத்துருவோம். இப்ப இங்க நம்பர் 1 கொடுத்துட்டாங்க சார், இங்க 2 கொடுக்க கூடாதா அப்படின்னா, இங்க 2 கொடுத்தீங்கன்னா இங்க 2, இங்க 3, இங்க 4, இங்க 5, இங்க 6, ஃபிஃப்த் கார்பன் 6th கார்பன்ல தான் மெத்தில் வருது. அட்ஜசன்ட்ல வர மாதிரி எடுத்துக்கணும், அருகாமையில வர மாதிரி நாம எடுத்துக்கணும். அப்ப இங்க 1 கண்டிப்பா இங்க தான் கொடுக்கணும். ஆனா 2 நம்ம இங்க கொடுத்தீங்கன்னா தான் அட்ஜசன்ட்ல அந்த 2 மெத்தில் குரூப் நமக்கு வரும். ஓகேவா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஹேண்டி கிளாக் வைஸ்ல எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் இவங்களும் சைக்ளோ பென்டேன் தான். ஏன்னா நம்பர் ஆஃப் கார்பன் 5. ஓகேவா? அப்ப சைக்ளோ பென்டேன் சைக்ளிக் சிஸ்டம். அப்போ அது சைக்ளோ பென்டேன் சொல்லிடும். இந்த சைக்ளோ பென்டேன்ல இங்க நல்லா நோட் பண்ணுங்க, ஒரே கார்பன்ல 2 மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிக்கிறாங்க. ஒரே கார்பன்ல 2 மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரே கார்பன்ல 2 சப்ஸ்டிட்யூஷன் குரூப் பிரசன்ட் ஆனாங்கன்னா நம்ம ஆல்பபெட்டிக் பார்க்க கூடாது. ஓகேவா? அப்போ ஆல்பபெட்டிக் ஆர்டர் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா எத்தில் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும் 1 இங்க. ஆனா இங்க அந்த ரூல் இங்க ஒபே ஆகாது. அப்போ ஒரே கார்பன்ல 2 சப்ஸ்டிட்யூஷன் குரூப் பிரசன்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு தான் நீங்க நம்பர் 1 கொடுக்கணும். ஓகேவா? அப்ப நம்பர் 2 எங்க வந்துரும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க கொடுத்துடணும். அப்ப இங்க 3, இங்க 4, இங்க 5 வந்துடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். 2 சப்ஸ்டிட்யூஷன் குரூப் ஒரே கார்பன்ல பிரசன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்பர் 1 நம்ம ஆட்டோமேட்டிக்கா இங்க தான் நம்ம கொடுக்கணும்.
அடுத்தது லாஸ்ட் ஒன் பாருங்க. இவங்களும் ஒரு சைக்கிளிக் சிஸ்டம் தான். இப்போ எக்ஸாம்பிளா இங்க எத்தில் இருக்கு, இங்க மெத்தில் இருக்கு. இந்த மெத்திலும் எத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது சைக்கிளோ எக்ஸேன். இந்த சைக்கிளோ எக்ஸேன்ல ஒரு டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆகுது. டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆனாவே அவங்க நம்ம அல்கீன் சொல்லுவோமா? அப்ப சைக்கிளோ எக்ஸேன், சைக்கிளோ எக்ஸீன், ஓகேவா? அல்கீனா ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ சைக்கிளோ எக்ஸீன் சொல்லிடுவோம். இந்த சைக்கிளோ எக்ஸீன்ல ஒரு மெத்தில் பிரசன்ட் ஆகிக்கிறாங்க, ஒரு எத்தில் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க நீங்க அல்பபெட்டிக் பாத்தீங்கன்னா அல்பபெட்டிக் ஆர்டர் படி இங்க தான் நம்ம 1 கொடுக்கணும். ஆனா இங்க யாருக்கு நாம பீரியாரிட்டி பார்க்கணும்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் பிரசன்ட் இருக்கு. அல்கீன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தானே, அப்போ அவங்களுக்கு தான் நம்ம பீரியாரிட்டி கொடுக்கணும். சரி, இப்போ இங்க டபுள் பாண்ட் இருக்கு, இங்க நீங்க 1 கொடுக்க போறீங்களா சார், இங்க 1 கொடுக்க போறீங்களா அப்படின்னு டவுட் வரும். சரி, இப்போ நீங்க இங்க 1 கொடுத்தீங்கன்னா இங்க சப்ஷன் குரூப்பே இல்ல, ஆனா இங்க 1 கொடுத்தீங்கன்னா அந்த டபுள் பாண்டும் கவர் ஆகுது பிளஸ் சப்ஷன் குரூப்பும் கவர் ஆகுறாங்க, ஓகேவா? அப்ப இங்க 1. சரி, இங்க 1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க 2 கொடுக்கலாமாங்க சார் அப்படின்னா அப்படி கிடையாது. டபுள் பாண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும், ஓகேவா? அப்போ இங்க 1 கொடுத்துட்டீங்கன்னா இங்க 2 இங்க தான் கொடுக்கணும். ஆனா டபுள் பாண்ட் கவர் பண்ணி தான் நீங்க வெளியே வரணும், ஓகேவா? அப்ப இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4 வந்துருவாங்க, இங்க 5, இங்க 6, ஓகேவா? இந்த மாதிரி தான் நாம நம்பரிங் கொடுக்கணும். அப்போ ஒரு ஐயூபிஎஸ்சி நேம் எழுத போறோம்னா அது அலிஃபாட்டிக் சைனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சைக்கிளிக் சைனா இருந்தாலும் சரி, ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணணும்னா ஃபங்க்ஷனல் குரூப் பிரஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான சப்ஸ்டிட்யூட் குரூப் பிரஷன் ஆயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும், ஓகேவா? அதுக்கப்புறமா தான் நம்ம நம்பரிங் கொடுத்துட்டு நேமுக்கு போகணும், ஓகேவா? அப்போ இது எல்லாம் தான் இந்த ஜிஓசி அப்படிங்கிற லெசன்ல நாம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபவுண்டேஷன் கெமிஸ்ட்ரி. ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.